அவர் ஆட்சியில் அமைச்சராக இருக்கிற இன்னொருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு வச்சு உள்ளானவர் தான் வச்சிருக்காரு. அவருடைய எம்எல்ஏக்கள் அதிமுகவோட ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஏன் அதை தான் நேராக சொல்கிறேன். அவர் முதுகில் அழுக்கு இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு காருக்கு டாக்ஸ் கட்டலங்கிற பிரச்சனை உங்கள் மேலே வழக்கு இருக்குது. நீங்கள் திரைப்படத்திற்கு வாங்கிய பணம் உண்மையாக முழுமையாக வெள்ளையாக வாங்கவில்லை, அது பிளாக்ல வாங்கினீங்க, பிரச்சனை இருக்குது. உங்கள் படங்கள் பிளாக் டிக்கெட்டில் விற்கப்படுது இருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் கட்சி தலைவருடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்து திரைப்படத்தை ஓட்டியவர்கள் தான் உள்ள எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னு. இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து எல்லாத்தையும் பேசிட்டு முறையா இருக்காரு. பக்கத்தில் மாநிலத்தில் அல்லு அர்ஜுனா மீது இப்போது வழக்கில் அவர் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மரணத்திற்கு அல்லு அர்ஜுனா நேரம் அங்கே போகல. ஆனால் 41 பேர் இறந்த இடத்துல நின்றவர் இவர் தான். இன்னும் எங்க முதலமைச்சர் அவர் மீது குறைய சொல்ல, இன்னும் சொல்ல போனா மிக ஒரு இதுவரைக்கும் எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் மீது குற்றச்சாட்டை தான் விரும்புவாங்க. எங்க தலைவர் என்ன சொன்னார், எந்த கட்சி தலைவரும் தான் தொண்டன் இறப்பதை விரும்ப மாட்டான், அதை ரசிக்க மாட்டான் அப்படின்னு தான் சொன்னார். ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இது உங்களுக்கு விவரம் தெரியாமல் நடந்திருக்குன்னு சொல்லி எங்க முதலமைச்சர் கருணையோடு நடந்து கொண்டதனால்தான் இன்றைக்கு இந்த பேச்செல்லாம் நீங்க பேசுறீங்க. அல்லு அர்ஜுனா மீது வழக்கு தொடுப்பது போல ஒரு வழக்கு தொடர்ந்தா நீங்க உங்க கேரியர் உச்சம்லாம் கேரியர் கலந்துருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பதிலுரை அளித்த முதலமைச்சர் விஜய் ஒரு முதலமைச்சர் பொறுப்பிற்கான தகுதியோடு நடந்து கொள்ளவில்லை. நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டும் முதலமைச்சர் என்று தெளிவாக சொன்னார். ஆனால் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதை மாத்திரமே தன்னுடைய பணியாக கொண்டு அவர் செயல்பட்டார். இன்னும் அவர் எலெக்ஷன் மோடிலிருந்து சிஎம் மோடுக்கு மாறாமலே இருக்கிறார். எலெக்ஷன் மோடில் போய் எப்படி பேசுவாரோ அதே போல ஏற்றி இறக்கி பேசுவது, திரைப்படத்தில் நடிப்பது போல பேசுகின்ற பணியை மாத்திரமே இன்றைக்கும் செய்தார். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், ஸ்டுடியோவாகவே நினைத்து கொண்டிருக்கிறார். இதில் இருப்பவர்களுக்கு கேமரா முள் எப்படி பேசுவது அவருக்கு பழக்கமோ அதே பழக்கத்தில் தான் இன்றைக்கும் பேசினார். தமிழ்நாட்டுடைய தலையாய பிரச்சனையாக இன்றைக்கு பொதுமக்கள் கருதுவதும் அவர்கள் போராட்டம் நடத்துவதும் தொடர்ந்து நடைபெறுகிற வன்முறைகள், மிக குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறைகள், சிறுமிகள் மீதான பாலியல் தாக்குதல்கள். இது குறித்து இன்னும் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. ஆனால் பொதுமக்கள் மிக கடுமையாக இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது கோயம்புத்தூர் சம்பவத்தை ஒட்டி நடந்ததாக இருந்தாலும், கும்மிடிப்பூண்டியிலே அந்த சிறு குழந்தை பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த சம்பவமாக இருந்தாலும் இது எதற்கும் அவர் பதிலளிக்க தயாராக இல்லை. அதே போல தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தி அதன் மீது வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் அவர் வாய் திறப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதும் குட்டிக்கதை சொல்வதும் ஒரு முதலமைச்சராக அவர் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை விட்டுவிட்டு இன்னும் நடிகராகவே தன்னை நினைத்து கொண்டு செயல்படுகிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நேற்றைக்கு விவசாயிகள் போராட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார். அது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விடுகிறது என்று சொல்றார். இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திற்கு வரவில்லை. ஆட்சி அமைந்து 40 நாட்கள் ஆகிறது. சட்டமன்றம் கூடி இன்னும் ஆளுநர் உரை மீதான விவாதம் முடியவில்லை என்று நாங்கள் காத்திருக்கிறோம். பொதுமக்களோ விவசாயிகளோ காத்திருக்க தயாராக இல்லை. ஆனால் அந்த விவசாயிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தான் தூண்டிவிட்டு போராட்டம் நடத்துகிறது என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆட்சிக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்ற அதையும் அவர் சொன்னார். எந்த நெருக்கடியும் இல்லாமல் அவர்களே சுதந்திரமாக எனக்கு ஆதரவு தந்திருக்கிறார்கள் என்று. அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் ஒன்றான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விவசாயிகள் பிரச்சனைக்காக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. அது திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டிவிட்டதா? தங்களுடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள் தங்கள் ஆட்சி நடத்துவதற்கு ஆதரவு தருவர்களே போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் இது எதுவும் கலாயாதார்த்தம் புரியாமல் தனக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மட்டும் பேசுகின்றவர் என்கின்ற காரணத்தினால்
சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா குறித்து குட்டி கதை சொல்றார். வழக்கமாக தேர்தல் போது குட்டி கதை சொல்லுவார். அவருடைய திரைப்பட பாடல் ரிலீஸு பட ரிலீஸுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லுவார். இன்றைக்கும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா கதை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையே உங்கள் அப்பா பேட்டி கொடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய எஸ். சந்திரசேகர் என்னுடைய மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷ்யானந்தி கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அது குறித்து இன்னும் நீங்கள் எந்த தெளிவும் சொல்ல. என்ன சொன்னால், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னது போல கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்பாவை காணாமல் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க அப்பா கதை சொல்றீங்க. ஆனால் எங்கள் தலைவர் எப்படி ஒரு சிறந்த மகன் என்பதற்கு எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மகன் என்றால் மு.க. ஸ்டாலினை போல் இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள் அவரை எப்படி அழைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே எங்களுக்கு அறிவுரை கூறுகிற வேலையை முதலமைச்சர் விஜய் நிறுத்தி கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், அடுத்தவர்கள் குறை சொல்வதை வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மூலமாகவே ஆட்சியை நடத்திவிடலாம் என்று நினைத்தால் பொதுமக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் 35%, உங்களுக்கு வாக்களிக்காமல் மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் 65%. இந்த 65%மும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்த 35%மும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கான பணியை செய்யாமல் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்லலாம், அதன் மூலம் எப்படி பிரச்சனைகளை மடமாற்றலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். இந்த ஆட்சியுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 6 மாத கால அவகாசம் கொடுக்கின்ற பிரச்சனை அல்ல. ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவதற்கோ துவங்குவதற்கோ அறிவிப்பதற்கோ தான் இந்த 6 மாத கால அவகாசம் என்பதெல்லாம். ஆனால் அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைக்கு அன்றே தான் தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு தான் மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை இன்றைக்கு தான் கேட்க முடியும். அதைத்தான் பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மடமாற்றுகின்ற வேலையை தயவு செய்து நீங்கள் நிறுத்திக்கணும். அடுத்தது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புகிறீங்க. ஊழலற்ற ஆட்சி தான் தருவதாகவும் இதுவரை இருந்த ஆட்சி எல்லாரும் ஊழல் ஆட்சி என்பது போலவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறீங்க. உங்கள் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கின்ற வழக்குகள் என்ன? கார் வாங்கினதில் தவறு நடந்திருக்கிறது, வரி கட்டவில்லை என்று வழக்கு இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கு பிளாக்ல சம்பளம் வாங்கின பிரச்சனை இருக்குது. உங்கள் படங்கள் பிளாக்ல டிக்கெட்டில் விற்று ஓடிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதோ உத்தமர் போல், நீங்கள் தான் இந்த நாட்டை காக்க வந்த காந்தி போல் சட்டமன்றத்தில் நின்று வசனம் பேசுவது கதைக்கு உதவாது. உங்களுடைய போக்கை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். வாய் திறக்கவில்லை என்று வாய் திறங்க சார் என்று சிஎம் என்று சொன்னதுக்கு காரணம், பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு என்ன நீதி கிடைக்கும், அந்த பாதிப்பு உட்படுத்திய உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன தண்டனை, இப்படி கேட்க தான். உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் உங்கள் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறார். வாடி வாடி அப்படி சீடி கைப்படாத சீடின்னு பாட்டை போட்டு ஆடுறார். அந்த சிறு பெண் குழந்தைகளுக்கு போய் கால் சொடுக்கெடுத்து விடுறேன்னு சொல்றார். இது குட் டச் பேட் டச்னு பள்ளிக்கூடத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பெண் குழந்தைக்கு பொதுவெளியில் டிவி கேமராக்கள் சூழ இருக்கிற இடத்துல செய்கிறார். முதல்ல உங்கள் அறிவுரையெல்லாம் அங்கே அவருக்கு கூறுங்க, அங்கே கூறி முடிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நிர்வாகிகள்லாம் பள்ளியில் போய் உங்கள் சினிமா பாட்டை போட விட்டு பள்ளி பிள்ளைகளை பாட சொல்கிறாங்க, ஆட சொல்கிறாங்க, வெயில் நிற்க சொல்கிறாங்கன்னு பெற்றோர்கள் பள்ளியில் எதிர்த்து குரல் கொடுக்கின்ற காட்சி வந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இதை மாத்திரமே பேசி நீங்கள் செய்திருக்கின்ற தவறுகளை எல்லாம் மறைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் சுமத்தி விட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. அதே போல் நேற்றைக்கு சட்டமன்றம் எதிர்க்கட்சி தலைவரோடு உரையோடு முடிந்தது என்று சபாநாயகர் அறிவிக்கிறார். எல்லாம் ஏஞ்சி நாங்கள் வெளில வந்துடுறோம். அப்புறம் திருப்பி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதற்கு பதில் சொல்வார்னு பதில் சொல்கிறார். நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது 3 அமைச்சர்கள் தொடர்ந்து குறுக்கீடு செய்ததற்கு இதே சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி அளித்தார். இன்னைக்கு முதலமைச்சருக்கு குறுக்கீடு செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இதுவரைக்கும் இருந்த தமிழக அரசியல் வரலாற்றில், சட்டப்பேரவை வரலாற்றில் எந்த முதலமைச்சருக்கும் குறுக்கீடு இருந்தால் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர்
எல்லா உறுப்பினரும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவர்கள் குறுக்கீடு செய்தால் அவர்களை பேச விடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கி சிங்கிள் டேக்கில் இந்த ஷார்ட்டை முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடு இல்லாமல் தவிர்ப்பதற்கான முயற்சி எடுத்தீங்க. நேற்றுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது ஆதாரம் கேட்ட சட்டப்பேரவைத் தலைவர் இன்றைக்கு ஆதாரம் கேட்டாரா? கேட்கல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார். இதற்கெல்லாம் ஆதாரம் எங்கேன்னு தான் நாங்கள் கேட்டோம். அந்த ஆதாரம் கேட்க வேண்டிய வாய்ப்பை மறுபடியும் கேட்க விடாமல் தட்டி பறித்து முதலமைச்சர் பேசுவார் பேசி முடித்து பேசிக்கலான்னா முதலமைச்சர் மனதுக்கு வந்ததெல்லாம் பேசி முடித்து ரெக்கார்ட் ஆகி லைவில் போன பிறகு அதற்கு நாங்கள் பேசும்போது லைவை வேணாலும் கட் பண்ணுவீங்க. இல்லை சட்டப்பேரவை முடிந்ததுன்னு நீங்கள் சபாநாயகர் சொன்னால் உங்களுக்கு தான் அதிகாரம், எங்களை பதிலளிக்காமல் வெளியில் அனுப்பி விடலாம். இப்படிப்பட்ட நிலைமையை சட்டப்பேரவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு குறுக்கீடு செய்து பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்கிறீங்க. ஆதாரம் எங்கேன்னு கேட்கறதுக்கு விடாமல் இன்றைக்கு இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை முடித்திருக்கிறார்கள். அதில் அவருடைய ஆக்ஷன் ஹீரோ திறமையை வேற காட்டினார். நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் எதிர்வரிசையில் இருக்கிறவர்கள் பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா வழக்கு தொடுப்பதற்கு முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கு நீங்கள் தயாராகிட்டுறீங்க. அதுதானே? தொடுத்து பாருங்கள், சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். யார் மீது வழக்கு தொடுத்தாலும், என் மீது வழக்கு தொடுத்தாலும், யார் மீது வழக்கு தொடுத்தாலும் இதையெல்லாம் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தயங்காது. இந்திரா காந்தி தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவின் இரும்பு பெண்மணி, பிரதமர், உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர். அவர் கொண்டு வந்த மிஸ்ஸாவுக்கு அர்த்தம் தெரியுமா? அந்த மிஸ்ஸா காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சிரமப்பட்டதுன்னு தெரியுமா? அந்த மிஸ்ஸா காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் எவ்வளவு நாட்கள் எங்களுடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் சிறையில் இருந்தார்னு தெரியுமா? எத்தனை எதிர்க்கட்சிகளுடைய வழக்கு தாக்குதல்கள். இதையெல்லாம் தாண்டி தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தன்னுடைய பணியை, மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஒன்றிய அரசு போட்ட வழக்கு உங்கள் முதுகில் இருக்குது. உங்கள் முதுகில் இருக்கிற அழுக்க முதல்ல நீங்கள் பாருங்கள். மற்றவர்களை பேசுவதை அப்புறம் பார்த்துக்கலாம். பொதுமக்களுக்கு அன்றாட பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்சார பிரச்சனை, நீங்கள் அறிவித்த விவசாய கடனை முறையாக தள்ளுபடி செய்யல, இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இதை எதற்கும் ஒரு முறையான பதில் சொல்லாமல் சட்டப்பேரவையை ஒரு சினிமா காட்சியகம் போல நினைத்து கொண்டு பேசுவதும் அதன் மூலமாக எதிர்க்கட்சிகளை மிரட்ட நினைப்பதும் நடைமுறைக்கு வராது. எல்லா அரசியலும் பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எல்லா ஒடுக்குமுறைகளையும் சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். விசாவை தாண்டி இனி நாங்கள் பார்க்க போவதில்லை. விசாவில் இருந்தவங்க உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வேணாலும் அந்த வரலாற்றை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இனி ஒரு முறையான முதலமைச்சராக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வந்துட்டீங்க. அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த பதவிக்கு மரியாதை சேர்க்கின்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் விஐ இந்த நேரத்தில் நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக வலியுறுத்துகிறேன். தன்னிச்சையாக தான் போனாங்க. நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, தன்னிச்சையாகவே போனதாக இருக்கட்டும். எந்த கூட்டணியிலிருந்து அவங்க ஓட்டு வாங்கினாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் நின்று திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் வாக்களித்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் சட்டப்பேரவையில் பேசும்போது சொன்னேன், எனக்கு வாக்களித்த என்னுடைய வெற்றிக்கு உழைத்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றின்னு. நேற்றைக்கு முஸ்லீம் லீக் சார்பாக பேசிய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய வெற்றிக்கு பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளில் வெற்றி பெற்றவருடைய தோளிலில் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. வாக்களித்த மக்கள் சட்டப்பேரவை அந்தந்த தொகுதியிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சினிமா வசனம் பேசுவதை நிறுத்திக்கிங்க. என்ன ஆதாரம்? அவரே தான் சொல்லிட்டாரு. குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சிக்கு குடியரசுத் தலைவருக்கான அந்த உச்சபட்ச மரியாதை வழங்கப்படுகிறது. இந்த சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது ஆளுநர் இது வரைக்கும் பேசினப்ப என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையை தான் நாங்கள் நடைபெறுத்த சொல்கிறோம். இந்த ஆட்சி நடைபெற்று இந்த ஆட்சியின் காலங்கள் கடக்கும்போது தான் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக அவர் சொன்னதெல்லாம் நடைமுறைக்கு வருதான்னு பேசலாம். இன்னைக்கு எல்லா வசனமும் பேசலாம், அது நடைமுறைப்படுத்துகிறதான்னு பார்த்துட்டு தான் பின்னாடி அதை பற்றி பதில் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அனைத்தும் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறீங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் வச்சுருந்தா வெளியிடணும். வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, நிதிநிலை சரியில்லைன்னு, அது போல வெளியிடணும். வெளியிடாமல் வெற்றுமே சட்டமன்றத்தில் பேசி நீங்கள் அதை லைவில் போட்டு ரீல்ஸ் எடுத்து கட் பண்ணி போட்டு அதன் மூலமாக தனக்கு வாக்களித்தவர்களுடைய மனதை
மயக்குவதற்கு, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தான் இந்த வேலையை செய்கிறீங்க. ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தயாராக இருக்கிறது. இன்னொன்று சைகை செய்கிறார். அதுக்கு பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வரை கேட்கிறார். நேற்றைக்கு தன் சக உறுப்பினர்களோடு பேசி கொண்டிருந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் துரை சந்திரசேகர் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தவருடைய சைகையை குற்றம் சுமத்தி நேற்றுக்கு பேரவைத் தலைவர் ஒரு நீண்ட உரை ஆற்றுகிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எவ்வளவு தரக்குறைவாக நடந்து கொள்கிறார். எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தது என்பதற்கு காட்டிய சைகையை காட்டுகிறார். அப்போ உங்களுக்கும் விஎஸ் பாபுக்கு என்ன வித்தியாசம்? விஎஸ் பாபு அது என்ன ஸ்டேட்டஸில் பண்ணார்னு எல்லாருக்கும் நாட்டில் பார்த்துக்கிட்டு தானே இருந்தது. அவர் என்ன நிலையில் என்ன கதியில் இருந்து அதை செய்தார்னு அதை ஒரு முதலமைச்சர் ரிப்பீட் பண்ணா அப்போ விஎஸ் பாபு கேட்டகரி தானே நீங்களும். நீங்கள் எப்படிலாம் திரிஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றவர்களை பேசுவதை, மற்றவர்களை கேலி செய்வதை, கிண்டல் செய்வதை, இந்த உடல் மொழி வெளிப்படுத்துவதை திரைப்பட நடிகராக இருக்கும்போது செய்கிறத விட்டு இப்போ முதலமைச்சரான ஏற்பாடு செய்தால் இது முறையற்ற செயல். இதுதான் திரைப்பட வசனம். இப்போதாங்க 40 நாள் ஆகுது. உங்கள் கதை என்னங்கிறத இன்னும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்து 6 மாதம் ஆகட்டும், டெண்டர்கள் விடப்படட்டும், மற்ற பணிகள் நடக்கட்டும், பார்ப்போம். அதை தான் நான் திருப்பி கேட்குறேன். பார்ட்டி ஃபண்டுக்கு என்ன ஆதாரம் சொல்றீங்க? அப்படி இருந்தால் அதற்கு ஆதாரத்தை காட்டுங்க, நடவடிக்கை எடுங்க. நாங்கள் தயாராக இருக்கோம். பேசுன்னு சொன்னதை இதை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேசுன்னு சொன்னோம். பேசுன்னு சொன்னதை பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்காக பேச சொன்னோம். அதை பேசல சார். முக்கிய சப்ஜெக்டே அதுதான் சார். தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு தலைப்புச் செய்தி பற்றி இருக்கின்ற செய்தி அதுதான். அதுக்கு பேசினார். அவரு சைகை காட்டிட்டு இருக்கார். அந்த சைகை என்ன காட்டுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண் குழந்தைகளை இன்றைக்கு என்ன நிலைமையோ அதுதான் அவர் சைகை காட்டுறாருன்னு நினைக்கிறார். அவருடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன அங்கே டான்ஸ் ஆடினாரோ தமிழ்நாட்டோட மாண்பு போச்சுன்னு அவர் சைகை காட்டுறாருன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சரே நடந்து கொண்டது மாண்பு போச்சுன்னு அன்னைக்கு சபை பேரவைத் தலைவர் சொல்றதை தான் தன்னுடைய சைகை மூலமாக காட்டி விட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவ்வளவுதான். இல்லை, அவங்க ஆதரவாளர்கள் முன்னாடி ஒரு முறை சொன்னாங்க, இந்த திட்டங்களை தீட்ட பணம் இல்லை என்றால் எங்களுடைய தலைவர் சொந்த பணத்திலேருந்து கொடுப்பாரு 2500 ரூபாய்னாங்க. அது மாதிரி சொந்த பணத்திலேருந்து போடுவாரா என்னமோ. இதெல்லாம் சினிமா வசனங்க. பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் விவரம் தெரியாம இந்த வசனத்தை பார்த்தே ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறார். வசனத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க 35% தான். அந்த 35%த்திலும் குழந்தைகள் சொல்லி, பேர பிள்ளைகள் சொல்லி ஓட்டு போட்டவங்க எத்தனை சதவீதம் இருக்கு? அதிமுகவில் இருந்தவங்க அதிமுக வெற்றி பெறாதுன்னு நினைச்சு இவர்களுக்கு மாற்றி ஓட்டு போட்ட கதையெல்லாம் இருக்கு. அவர்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க.